அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு எஸ்எம்சி மறு கட்டமைப்பிற்கான பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டம். அப்போ எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து அனுப்புறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளிலும் இந்த கடிதத்தை பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புறோம். இப்போ எங்களுக்கு ஃபோன் கால் என்ன வருதுன்னா, நாளைக்கு நான் கம்பெனியில வேலை செய்யறேன், லீவ் இல்ல, கடையில வேலை செய்யறேன், லீவ் இல்ல, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்டே என்ன சொல்லியிருக்குன்னா, எஸ்எம்சி கூட்டத்திற்கு போகின்ற பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக பெர்மிஷனோ அல்லது அரை நாள் விடுமுறையோ, வெளியூரா இருந்தா ஒரு நாள் விடுமுறை கூட நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே சொல்லுது. இத நிறைய பேருக்கு போய் ரீச் ஆச்சா என்னன்னு தெரியல. அப்போ நம்ம குழந்தைங்க நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னா அந்த தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ கூப்பிட்டா கண்டிப்பா பெற்றோர் போகணும். அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா அப்பா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நம்மளுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ நீங்க எப்பயாச்சும் வந்தாலே அந்த ஆசிரியரும் பெற்றோரும் அந்த குழந்தையினுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கு, பள்ளிக்கூடத்துல எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கா, குழந்தைகள் மகிழ்ச்சியா தான் கத்துக்கிறாங்களா, அந்த வகுப்பறை சூழல் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? பள்ளிக்கூடம் சேர்த்துறீங்க, அதுக்கப்புறம் டிசி வாங்க போறேன், இல்லைன்னா நடுவுல எப்பனா ஆண்டு விழா ஏதாவது வேலைன்னா மட்டும்தான் போகணும்னு கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறையாவது பெற்றோர் அனைவரும் ஆசிரியர்களை அணுக வேண்டும். தயவு செய்து நாளை நடைபெற உள்ள எஸ்எம்சி மறுகட்டமைப்பிற்கான பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு அனைத்து பெற்றோரும் செல்லுமாறு உங்களை பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக பணி